ஸ்கிரீன் தெரியுது அப்படின்னு நம்புறேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுன்னு நம்புறேன். ஆடியோபிளாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்க போகிறோம். அதே தான், என்ன பப்ளிகேஷனுங்கிறத சூஸ் பண்ண போறீங்க. ரைட் கிளிக் பண்ணி நியூ சப்ஸ்கிரிப்ஷன், சாரி, அது என்ன பப்ளிஷருங்கிறத சூஸ் பண்ண போறீங்க. அந்த சர்வர் நேமு, அதில் என்ன பப்ளிகேஷனுங்கிற நேமை சூஸ் பண்ண போகிறோம். கிளிக் நெக்ஸ்ட்டு. எங்கே ரன் ஆகணும் அப்படிங்கிறத ஏஜெண்ட்டை லொக்கேஷனை சூஸ் பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டரு இந்த MS SQL Server 03ங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்லையா இல்லை சப்ஸ்கிரைபர் இடத்துல ரன் பண்ணலாமா. நான் இந்த இங்கேயே நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதுலேயே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே கனெக்ட் பண்ண கேட்கும். நான் வந்து சப்ஸ்கிரைபர் கனெக்ட் பண்ணணும், சர்வர் நேம் கொடு அப்படின்னு சொல்லி. இது சர்வர் நேம், சப்ஸ்கிரைபரோட சர்வர் நேம். இங்கே ஆப்ஷனல் இருக்கணும். இது சர்டிஃபிகேட்னு இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகாது. மேண்டேட்னு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் இதெல்லாம் செட் பண்ணணும். அதனால ஆப்ஷனல் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து இங்க பாருங்க, இது டிக் ஆயிருக்கு. இந்த இன்ஸ்டன்ஸ் தான் சப்ஸ்கிரைபர். நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா பேஸ் வேணுமா இல்லையா? அப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ராப் டவுனில் வரும். இப்போ எனக்கு நான் கிரியேட் பண்ணலை அப்படிங்கிறப்ப நியூ டேட்டா பேஸ் நான் சூஸ் பண்ணுறேன். பாருங்க, புதுசாக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுற ஸ்டெப்ஸ் வந்துருச்சா. பேரை கொடுத்துட்டேன். AWனா அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் _மேஜரபிள் புரியறதுக்காக. அடுத்து இது ரெண்டையும் சூஸ் பண்ணிட்டு கிளிக் நெக்ஸ்ட். இப்போ இந்த பப்ளிஷரு, டிஸ்ட்ரிபியூட்டர், சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு நான் அக்கௌண்ட் கொடுக்கணும். அவ்வளவுதான். இந்த ட்ரிபிள் டாட் இருக்குல்ல, எலிப்ஸ்பாங்க அதை, இந்த 4 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரி, திருப்பி அதே ஒரு இந்த மாதிரி வரும். இதுல நீங்க வந்து SQL Server ஏஜென்ட் சர்வீஸ் அக்கௌண்ட் மூலமா ரன் ஆகுற மாதிரி செட் பண்றீங்க, மெர்ஜ் ஏஜென்ட் செக்யூரிட்டியை. அடுத்து பப்ளிஷர், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைபர் எப்படி கனெக்ட் பண்ணணும், லாகின் என்ன, பாஸ்வேர்டு என்ன, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ன. கிளிக் நெக்ஸ்ட். ஏஜென்ட் லொகேஷன் எங்க, எப்படி ஷெட்யூல் ரன் ஆகணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் வேல்யூவை நீங்க செட் பண்ணிக்கலாம். ஏதாவது வேல்யூ 75 கொடுத்துட்றேன். அடுத்து கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன், அந்த ஃபைலாகவும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக. எப்படி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னலாம் சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்டுக்காக இந்த இதையும் நான் டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எந்த பாத்தில் ஸ்டோர் ஆகுதுங்கிறத சொல்லும். ஒருவேளை இதில் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா டிஃபால்ட் இது. இங்கே இந்த ட்ரிபிள் டாட் இருக்குல்ல, எலிப்ஸ், இதை கிளிக் பண்ணீங்கன்னா புது பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து கம்ப்ளீட் த விசார்ட். இந்த விசார்டு பார்த்தீங்கன்னா சொல்லும் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத. யார் பேர் என்ன, டேட்டாபேஸ் பேர், டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே இருக்குது, எப்படி ரன் ஆகணும், எந்த அக்கௌண்ட் மூலமாக கனெக்ட் பண்ணது பப்ளிஷரை, சப்ஸ்கிரைபர் எப்படி, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். கிளிக் ஃபினிஷ், அவ்வளோதான். அதில் பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு, சின்க்ரனைசேஷன் ஏஜென்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு, ஃபைலையும் கிரியேட் ஆயிடுச்சு. சக்ஸஸ். இவ்வளோதான் மெர்ஜ் அப்ளிகேஷன். இங்க நான் வந்து இந்த ஒரு டேபிள் தானே சூஸ் பண்ணேன். அந்த பாருங்க, நான் போய் ரைட் கிளிக் பண்ணி வியூ ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தா ஒரு டேபிள் தானே நான் சூஸ் பண்ணேன். அதனால சொல்லுது பாருங்க, ஸ்னாப்ஷாட் ஆஃப் 1 ஆர்டிகிள் வாஸ் ஜென்ரேட்டட் அப்படின்னா அட்ரஸ் டைப்னு தானே ஒரு டேபிள் நம்ம சூஸ் பண்ணோம். அது வந்து இங்க இருந்து அங்க போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுது. இங்க ரெப்ளிகேஷன் மானிட்டர் வழியா போய் மானிட்டர் பண்றீங்கன்னா ரெப்ளிகேஷன் மானிட்டர் ரைட் கிளிக் பண்ணி ரெப்ளிகேஷன் மானிட்டர் நீங்க எடுக்கலாம். இங்க எடுக்கிறோம்ல, ரைட் கிளிக் பண்ணி இங்க ரைட் கிளிக் பண்ணி ரெப்ளிகேஷன் மானிட்டர்னு வரும். அங்க போனீங்கன்னா உங்களோட டேட்டாபேஸ் நேமு, பப்ளிகேஷன் நேம் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும். ஒன்று ஒன்றா நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஓகே அப்படின்னாவே எல்லாரும் பாருங்க, ஒரு வழின்னு சொன்னோம்ல, ஒரு வழி பாதை தான். இது வந்து பாருங்க, இது வந்து ஜெயிலுக்கு போற மாதிரி நினைச்சிங்க. ஒரு வழி போயிட்டு திரும்ப சரி, ஃபார்வர்ட் ஒன்லி. ஆமா ஆமா, ஒன் வே டைரக்ஷன். இது வந்து 2 வே டைரக்ஷன் மெர்ஜ். அந்த படத்தை பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பப்ளிஷர்ல இருந்து சப்ஸ்கிரைபர் போகலாம், சப்ஸ்கிரைபர்ல இருந்து பப்ளிஷரும் போகலாம். ரெண்டு பக்கமா 2 வே கம்யூனிகேஷன். இந்த 1 வே கம்யூனிகேஷன்ங்கிறது டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணது. மிடில் இருக்கிறதா மெர்ஜ் ரெப்ளிகேஷன். ஓகே,
இப்போ இதுல நீங்க பாத்துக்கலாம் எந்த எத்தனை சப்ஸ்கிரைபர் கனெக்ட் ஆயிருக்கு, சிங்க்ரோனைசிங்ல இருக்கா, இந்த டீடைல்லாம் என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இது பை எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வரும், உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்குங்க. எப்படி கான்ஃபிகர் பண்றது தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு ட்ரபுள் ஷூட் பண்ண நிறைய புரியும். எப்ப கடைசியா என்ன ரேஞ்ச்ல டெலிவரி ஆகுது, ஒரு இத்தனை ரோஸ் இத்தனை செகண்டுக்கு போகுதா, எப்ப கடைசியா சிங்க்ரனைஸ் ஆச்சு, எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டுச்சு, இதெல்லாம் இதுல நீங்க பார்க்கலாம். இங்கே தெரியும் சிங்க்ரோனைசிங் போயிட்டு இருக்குன்னா சிங்க்ரோனைசிங்னு வரும். இப்ப இங்க பாருங்க கம்ப்ளீட் ஏஜென்ட்ல பாருங்க கம்ப்ளீட்டட் ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் எப்ப ரன் ஆயிருக்கு, இந்த டைம்ல எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு, 35 செகண்ட்ஸ். அப்ப நடக்கிறப்ப எத்தனை டேபிள் எத்தனை ஆர்டிகிள்ஸை காப்பி பண்ணி கொண்டு போயிருக்கு, ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா நம்ம ஒண்ணு தானே சூஸ் பண்ணோம், அட்ரஸ் டைப் அப்படிங்கிற ஒரு டேபிள் மட்டும் நான் சூஸ் பண்ணேன். இது நீங்க டீட்டெயிலா கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய புரியும். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணது, அப்புறம் ஸ்கீமா இதெல்லாம் பல்க் இன்செர்ட் அது பாக்குது, அடுத்து பப்ளிஷருக்கு சேஞ்ச் அப்லோட் பண்ணுது, சப்ஸ்கிரைபர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்குது, அவ்வளவுதான். இது படம் டவுன்லோட் படத்தை அப்லோட் பண்றாங்க. அந்த அப்லோட் பண்ண படத்தை நீங்க பாக்குறதுக்கு நெட்வொர்க் சரியில்லைன்னா டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்களா, அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிஷர்ல அப்லோட் ஆகுது, சப்ஸ்கிரைபர்ல டவுன்லோட் ஆகுது, அவ்வளவுதான். இது எப்படி நான் வெரிஃபை பண்றேன்னா, இது வந்து சப்ஸ்கிரைபர் சர்வர். இந்த சர்வர்ல போயிட்டு பாக்குறேன் வெரிஃபை பண்ணி. இங்க நான் அப்டேட் பண்ணி விட்டு போறேன். ஆர்கேவ் டோல்ங்கிறது நான் இங்க அப்டேட் பண்ணது 4ல. இது 3க்கு வருதான்னு பாக்குறேன், வரல. பாருங்க இங்க போய் நான் சர்ச் பண்றேன், இது செலக்ட் கொட்டி ரன் பண்றேன், ஆர்கேவ் டோல்லாம் வரணும். சப்ஸ்கிரைபர்ல இருந்து பப்ளிஷருக்கு நான் அப்டேட் ஆகலையே, என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சிங்க்ரனைசேஷன் பாக்குறேன், எதுவுமே கண்டுபிடிக்கல. பாருங்க ஒன்னு அப்டேட்னு இல்லை இங்க காமிக்கணும். நம்ம எக்ஸ்பெக்டட் படி இங்க 1 அப்டேட்ஸ்னு வரணும், வரல. சிங்க்ரனைசேஷன் ஸ்டேட்டஸ் ரைட் கிளிக் பண்ணி வியூ சிங்க்ரனைசேஷன் ஸ்டேட்டஸ்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணோம், ஒரு அப்டேட் பண்ணிருக்கோம்ல சப்ஸ்கிரைபர்ல, அது சொல்லணுமே இங்க ஒரு அப்டேட் நடந்திருக்குப்பா அப்படின்னு. 0க்கு பதிலாக 1 இல்லை இருக்கணும், இல்ல. அது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிங்க்ரனைசேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இது வந்து டவுன்ல கிடந்திருக்கும். அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். அது நீங்க கண்டினியூஸா ரன் பண்ற மாதிரியே ரன் பண்ணலாம், ஷெடியூலும் பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஓட்டு, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா நீங்க எப்படி ஷெடியூல் பண்றீங்களோ அப்ப அதுக்கு அதுவரை வெயிட் பண்ணி காத்திருக்கும். வர்ற சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்கோம். அது ரன் ஆகிறப்ப அப்படியே கொண்டு பப்ளிஷர்ல அப்ளை பண்ணி விட்டுரும். இல்ல பப்ளிஷர்ல பார்த்துக்கிட்டே இருக்கும், வர்ற சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்கிரைபர்ல ரன் பண்ணி விட்டுரும். இதுதான் இவர் இந்த ஏஜென்டோட வேலை. இப்போ பாருங்க நான் அதை ஸ்டார்ட் பண்ணோன்னே வருது பாருங்க, மெர்ஜ் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் ப்ராசஸிங் 1 டேட்டா சேஞ்சஸ். இங்க வருது பாருங்க. இப்ப நான் ஒரு அப்டேட் பண்ணேன்னு சொன்னேன்ல, 1 அப்டேட்ஸ் வந்துருச்சு பாருங்க. இப்ப நான் வெரிஃபை பண்ணி பார்த்தோம்னா 12 வந்துருச்சு பாருங்க. எந்த சர்வர்ல, 3 சர்வர்ல கீழே இருக்கு பாருங்க. நான் செஞ்சது எங்க, 4 சர்வர்ல. 4 MS SQL சர்வர் 04ங்கிற இன்ஸ்டன்ஸ் நான் அப்டேட் பண்ண டேட்டா ஆர்கேவ் 12னா 3 சர்வர் இருக்குல்ல, MS SQL சர்வர் 03 இங்க வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி டிட்டர்மைன் பண்ணதுன்னா இந்த ஷெடியூல் படி தான். இந்த இருக்கு பாருங்க, எஸ் எவ்ரி 10 மினிட்ஸ் ரன் ஆகுது பாருங்க. நீங்க உங்களுக்கு எப்படி ரெக்யர்மெண்ட்டோ அந்த ஷெடியூல் மாத்திக்கலாம். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டலாம், இல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஓட்டலாம், இல்ல 1 நாளைக்கு ஒரு தடவை ஓட்டலாம். 1 நாளைக்கு ஒரு தடவை ஓட்டினீங்கன்னா இப்ப நீங்க பப்ளிஷர்ல ஏதோ சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சப்ஸ்கிரைபர்ல வந்துருச்சான்னு போய் பாத்தீங்கன்னா வராது. 1 நாள் கழிச்சு அந்த ஷெடியூல் ஓடின பிறகு போய் பார்த்தாதான் அங்க வரும். ஏன்னா நீங்க ஜாப் ஷெடியூல் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. இதை நீங்க எடிட் பண்ணி மாத்திக்கலாம். இது என்ன பண்ண, இந்த ஷிப்பிங் டூல் இருக்குல்ல, இது நான் எங்க அப்டேட் பண்ணேன்னா 3ல அப்டேட் பண்ணேன். MS SQL Server 03ல 04 கூடி வந்துருச்சு. இது நீங்களாவே செஞ்சு பாருங்க. நான் இதை அனுப்பிச்சு விடுறேன். CDC ஷேர்ப்ளெக்ஸ் மாதிரி அது. யாரு கார்த்திக், CDC ஷேர்ப்ளெக்ஸ் மாதிரி அது. ஆமா சேஞ்ச் டேட்டா கேப்சர், கரெக்டா சொல்றீங்க. சேஞ்ச் டேட்டா கேப்சர். அதேதான். இது என்னன்னா காத்துக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது மாடிஃபை ஆயிடுச்சா, ஓகே மாடிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியே லாக் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வரும். அது இந்த எந்திரன் படத்துல ரோபோ ஸ்கேன் பண்ணோம்ல, கடன்னு புக் படிக்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேன் பண்றது யாருன்னா ஏஜென்ட் தான். அந்த ரோபோ வந்து ஏஜென்ட்டா நினைச்சுக்கோங்க. இந்த ஏஜென்ட் என்ன பண்ணும், பப்ளிஷர்ல அப்படியே தலை சுத்தமுள்ள அப்படியே ஒரு மாதிரி புக் படிக்கிறப்ப பாத்துறீங்களா,
அது மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னென்னலாம் சேஞ்சஸ் வருதுன்னு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் லாக் பண்ணிக்கிட்டே வரும். டக்குன்னு அப்படியே அந்த ஷெடியூல் எப்போ ரன் ஆகுதோ அப்படியே கொண்டாந்து ஸ்னாப்ஷாட்டில் ஃபோல்டரில் போட்டு இங்கே கொண்டாந்து சப்ஸ்கிரைபில் கொண்டாந்து சேர்த்துறோம். அதே ஜஸ்ட் லைக் மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட். யாரு எக்ஸ்போர்ட் ஜஸ்ட் லைக் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். கார்த்திக் பிஹைண்ட் த சீன்ல அப்படிதான் நடக்கும். ஆக்சுவலா பேக்ரவுண்ட்ல. பிஹைண்ட் த சீன்ல அதுதான் நடக்கும். ஒரு டேபிள் எப்படி எக்ஸ்போர்ட் எடுத்து எப்படி இம்போர்ட் பண்றீங்க அதே தான் நடக்கும். பிஹைண்ட் த சீன்ல அதே கான்செப்ட் தான். செலக்ட் ஸ்டார் இன்டு அப்படின்னு செலக்ட் ஸ்டார் இன்ட்டு நான் ஒரு காப்பி எடுக்கிறீங்க டேபிள் அப்படியே. இப்ப நீங்க ஏதாவது சிங்க் ஆகல அப்படின்னு வெரிஃபை பண்ணி பாக்குறீங்க, சிங்க் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த ரெப்ளிகேஷன் மானிட்டர் இருக்குல்ல அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த கண்டுபிடிச்சிடலாம் எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு. SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இதை நான் செஞ்சதுதான். அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யட்டுமா இல்ல நீங்களே செஞ்சுட்டு எனக்கு சொல்றீங்களா? ஏன்னா இதே தான் வரும் இதுக்கும், டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷனும். ஒன்னே ஒன்று மட்டும் மாறும், என்னன்னா அந்த மெர்ஜி ஏஜென்ட் சம்பந்தமான விஷயம் மட்டும் மாறும். ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட், லாக் ரீடர் ஏஜென்ட் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷனா இருந்தா, மெர்ஜ் ரெப்ளிகேஷனா இருந்தா மெர்ஜி ஏஜென்ட்னு வருது. அப்புறம் அந்த யுனிக் ஐடி வேல்யூ வருது. யுனிக் ரோ ஐடின்னு வந்துச்சுல, ஆதார் நம்பருக்கு அதை சொன்னோம்ல, அந்த கான்செப்ட் வரும் மெர்ஜில். ஏன்னா இங்க நடந்தா அங்க கொண்டு அப்டேட் பண்ணுது, அங்க நடந்தா இங்க கொண்டு வந்து அப்டேட் பண்ணணும்ல. இப்ப கார்த்திங்கிற நபருக்கு ஒருத்தர் லெட்டர் போஸ்ட் பண்றாருன்னா கும்பகோணத்துல இருந்து வருது அப்படின்னா கார்த்தி வீட்டுக்கு வந்துடுது. இப்ப கார்த்தி திரும்பி இன்னொரு அதே கார்த்தி கும்பகோணம் போயிடுறாரு, அவருக்கு அங்கேயும் ஒரு சொந்தக்காரங்க வீட்டு இருக்கு, அங்கேயும் ஸ்டே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்ப அங்கேயும் போகணும் அப்படின்னா இங்கேருந்து அனுப்புறப்ப கார்த்திங்கிற நபரை கண்டுபிடிச்சு போகணுமா இல்லையா? அப்ப அதுக்கான ஐடி இருக்கணும்ல, அந்த கான்செப்ட் தான் மெர்ஜ் ரெப்ளிகேஷன். மெர்ஜிங்கிறது பை டைரக்ஷனல், ஆமா, டு அண்ட் ஃப்ரோ. ஸ்னாப்ஷாட்டு டிரான்சாக்ஷன்லாம் வந்து ஒன் வே, யூனி டைரக்ஷனல், ஒரு வழி தான், ஒரு வழி பாதை. No ஓகே return. ஓகே. அதாவது இல்லீகல் வேற நாட்டுக்கு போறாங்கல்ல, திரும்பி வர முடியாத மாதிரி, அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க. பாஸ் இதுன்னா இல்லாம நீங்க ஓவர் ப்ராப்பர் விசாவில் வர்றீங்கன்னா திரும்பி ஊருக்கு வரலாம்ல. ஆமா ஆமா, விசா இல்லாம ஓவர் ஸ்டே பண்றாங்களா, அதே கதை தான். அவங்க யூனி டைரக்ஷனல். இப்ப நம்ம நம்ம எக்ஸாம்பிள், சரி ரெப்ளிகேஷனுங்க. ஓகே, இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிளோடது இந்த இருக்கு பாருங்க தான். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இதா இருக்கு. இது மேல அப்படி மவுஸ் வச்சீங்கன்னா தெரியும் பப்ளிஷர் பேர் என்ன, என்ன இன்ஸ்டன்ஸ்ல இருக்கு, எந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன டைப்பு. ஓகே, அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குது, 04 பப்ளிஷர் 03 இப்படி மேல வச்சீங்கன்னா தெரியும். மெர்ஜ் ஏஜென்ட் லொகேஷன் எங்க இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருக்குது. இந்த மாதிரி இங்க வந்து நீங்க பார்க்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்க போறாரு, அவ்வளவுதான். மெர்ஜ் இவர் தான். ரைட் கிளிக் பண்ணி வியூ சின்க்ரனைசேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், அங்கேயும் பார்க்கலாம். வியூ சின்க்ரனைசேஷன் ஸ்டேட்டஸ் பண்றப்ப ஏன் நம்ம 04ல தானே இருக்கேன், ஏன் 3 கனெக்ட் ஆகுதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த மேண்டேட்னு வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா போகாது, ஏன்னா சர்டிபிகேட்லாம் கொடுத்தாதான் போகும். அதனால ஆப்ஷன் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுங்க, இப்போ போயிடும். ஓகே, இப்போ பாருங்க, இதுக்கு மேல மவுஸ் வைக்கிறப்ப வரல, இப்போ வருது பாருங்க. ஏன்னா 3யோட கனெக்ட் பண்ண முடியுது, அதால. பப்ளிஷர் என்ன, சப்ஸ்கிரைபர் என்ன, எல்லா விவரமும் இருக்கும். இப்போ வியூ சின்க்ரனைசேஷன் ஸ்டேட்டஸ் இது என்ன சொல்லுதுன்னா, நாம கடைசியா செஞ்சோம்ல அதே ஸ்கிரீன் தான் திருப்பி வருது, ஒரே ஒரு அப்டேட் சிங்க் ஆயிருக்கு அப்படின்னு. இந்த ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆயிரும். இல்லை அப்படின்னா அந்த மானிட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ரெப்ளிகேஷன் மானிட்டர் ஓப்பன் ஆயிரும், அங்க போய் நீங்க டீட்டெயிலாக ஆய்வு பண்ணிக்கலாம். இந்த வருது பாருங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம என்ன பை டைரக்ஷனல்ல அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்ல அதே மாதிரி நிறைய மெர்ஜ் இருக்குன்னா நீங்க பேர் வச்சு கண்டுபிடிக்கலாம். பப்ளிகேஷன் பேரை வச்சு, என்ன டேட்டாபேஸ், என்ன பேரு, பப்ளிகேஷன் பேரு அப்படிங்கிறத வச்சு அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ மாறப்போகுது, அவ்வளவுதான். என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, என்ன சப்ஸ்கிரிப்ஷனு,
அதுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்லி பேர் கொடுத்துறீங்களா கான்ஃபிகர் பண்றப்ப? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? டெலிவரி ரேட் எவ்வளவு ஃபாஸ்டா கொண்டு லெட்டர் டெலிவரி பண்றாரு? 10 லெட்டர் ஒரே நேரத்துல கொண்டு போய் கொடுக்குறாரா கார்த்திகிட்ல, இல்ல ஒரு லெட்டரா கொண்டு கொடுக்குறாரா? அதுதான் இது 0 rows per secondங்கிறது. அப்ப அந்த போஸ்ட்மேனுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா 10 லெட்டர் ஒன்னா கொண்டு போகலாம். ஒரு சாம்பிளுக்கு கதைக்கு சொல்றேன். இல்ல அவருக்கு 10 லெட்டர் கொண்டு போனா மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஒரு லெட்டர் தான், ஒவ்வொரு லெட்டரா 10 தடவை கொண்டு கொடுப்பாரு அப்படின்னா 1 rows per second, ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு ரோஸா போவார் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் சின்க்ரோனைசேஷன் எப்ப நடந்துச்சு, எவ்வளவு நேரம் ஆச்சு, இதை நீங்க ஒண்ணு ஒண்ணா கிளிக் பண்ணி பாருங்க. எப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, எந்த ஜாப் ரன் ஆயிருக்கு, எப்ப கடைசியா எவ்வளவு டூரேஷன் ஒண்ணுச்சு, அது ரன் ஆகுறப்ப என்ன நடந்திருக்கு, ஒரு ஆர்டிகிள ஜென்ரேட் பண்ணிருக்கு. இந்த அட்ரஸ் டைப்னு ஒரு டேபிள் சூஸ் பண்ணக்கூடாது. அதாவது வார்னிங் இருக்கா, இது அலர்ட்டா நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அலர்ட் அனுப்பு, இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அலர்ட் அனுப்பு, இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம். இதை நம்ம அலர்ட்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே பார்த்துருப்போம். அந்த வீடியோஸ் வேணா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ் வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருப்போம்ல, அதில் போய் பாருங்க அலர்ட்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறது. இந்த கான்ஃபிகர் அலர்ட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து போவோம். இது நீங்களே செஞ்சுட்டு சொல்றீங்களா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு? நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டே அனுப்பிச்சிடுறேன். இது அப்படியே டிட்டோவா இருக்கும். டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன், ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன், அதே ஸ்டெப்ஸ் தான். இது அப்படியே டாக்குமெண்ட் இருக்குல்ல ஜி, டாக்குமெண்ட் இருக்குல்ல. இருக்கு இருக்கு. அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் ஷேர் பண்ணல, ஸ்கிரீன்ஷாட் அதை நான் அனுப்பிச்சிடுறேன். ஓகே ஓகே. இதான் இதான் இந்த ஸ்டெப்ஸ் தான். இது என்னோட சிஸ்டம்ல பண்ணது தான். அது இது அப்படியே ரெஃபர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கம்ப்ளீட் பண்ணோன்னு சாட்ல மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல ப்ராக்டிஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்பவே செஞ்சீங்கன்னா ஏதாவது டவுட்னா என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். திருப்பி டவுட் வந்ததுன்னா உங்களுக்கு உங்களுக்கே அது செய்யும் பொழுது இன்னும் ப்ராசஸ் டேக் ஆஃப் ஆகுறதே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆன பிறகு நீங்க அதை செஞ்சு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே மாட்டிடுவீங்க. இப்போ இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ செஞ்சு பார்க்குறீங்கன்னா ப்ராக்ரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ ப்ராபபிலிட்டி நாளைக்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ப்ராபபிலிட்டி புரிஞ்சுக்கிறது ப்ளஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான சக்ஸஸ் ஜாஸ்தி இருக்கு. இது ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டேக் ஆஃப் ஆகிறதே கஷ்டமா இருக்கும் இதை செஞ்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே உட்காந்துருவீங்க, இல்லை செகண்ட் ஸ்டெப்லேயே. ஏன்னா ரொம்ப நாளான பிறகு நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால மேக்ஸிமம் நாளைக்கே செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி. நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அப்போ நிறைய கற்றுக்கலாம். அதான் இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு நான் ப்ரொடக்ஷன் நார்மலில் ப்ளே பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு விளையாடுங்க. நிறைய மிஸ்டேக் பண்ண எப்படி சொல்றது, நிறைய பேரை கொண்டவங்க தான் முழு வைத்தியர் அப்படிம்பாங்கல்ல, அந்த கதையை கூட நம்ம நினச்சிக்கலாம். ஓகே சரி, நான் இதோட முடிச்சுக்கிறேன் கிளாஸை. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எது டவுட்ஸ்னா என்கிட்ட கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வேற எதாவது பார்க்கலாம். ரெப்ளிகேஷன் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம இதுவரை என்னன்னா ஸ்னாப்ஷாட்டு, டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷனு ப்ளஸ் மெர்ஜ் ரெப்ளிகேஷன் 3 பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது டைட்டில்? இது என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் இந்த பர்சனல் லேப்டாப்ல செய்யறதுனால நிறைய செட்டப் என்னால் அது செய்ய முடிய மாட்டேங்குது. கம்பெனிலன்னா சிஸ்டம் டீம், விண்டோஸ் டீம் செஞ்சு தந்துடுவாங்க. அதனால இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் இந்த இது பார்க்க போறேன். டேட்டாபேஸ் சஸ்பெக்ட்ல போனால் அது எப்படி ப்ளே பண்றது அப்படின்னு சொல்லி brought back to ஆன்லைன் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் பார்க்க போறேன். என்னென்ன இது கவர் ஆகும் அடுத்தடுத்த டாபிக்? நான் அதை ஷேர் பண்றேன். நான் ஷேர் பண்றேன். ஓகே ஜி, தேங்க்யூ. அது பாருங்க, நான் நோட்ஸ் ரெக்கார்டிங்ஸ்லாம் அனுப்பிச்சு விடுறேன். திரும்ப திரும்ப வியூ பண்ணுங்க. அது அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏதோ டைம் கிடைக்கிறப்ப ஏதோ ஒன்று பாக்குறீங்கல்ல, ஷார்ட்ஸோ இல்லை ரீல்ஸோ, அதை பார்க்கணும்ல தேவையில்லாத. இது சம்பந்தமா ப்ரொஃபஷனல் கேரியரை அப்ஸ்கில் பண்றதுக்கு பாருங்க. ப்ளஸ் ஒரு தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் நீங்க வேலை செய்யற இடங்கள்லயுமே ஒரு கான்ஃபிடென்ட்டா வேலை செய்யறது இருக்கும். உங்களோட டிபெண்டன்சி அதிகமா இருக்கும். அவங்க இன்னாரும் வேலை செஞ்சா நல்லா செய்வாங்க, நல்லா கத்துக்கிட்டு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடும் வந்துடும்ல கம்பெனிலையும். அதோட முடிச்சுக்கிறேன். we wind up with this stage. We will see in next class. Thank you ji, thank you a lot. Okay, thank you Karthi, Hari, bye bye.
மாதிரி மோகன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சொல்றேன் ஜி, சொல்றேன். நம்ம கொலீக் தான். ஓ சரி சரி, டேட்டா எனக்கு சென்டர். 1-to-1 பிங் பண்ண சொல்லுங்க வாட்ஸ்அப்ல என் நம்பர் கொடுத்து. சும்மா ஜஸ்ட் யார் அப்படின்னு சரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கண்டினியூட்டியா, ப்ளஸ் அவரை நான் ஆட் பண்ணிக்குவேன். மெசேஜ் அனுப்புறப்ப அவருக்கும் போய்க்கும். சரி சரி. ஓகே 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 கார்த்திக், தேங்க்ஸ் எவ்ரி ஒன், பை. பை பை.